வணக்கம் guys, வெல்கம் டு கலா மிஷன். நம்ம வரிசையாக சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு 1 இலக்கணத்துலேருந்து லகர வேறுபாடு அண்டு நகர வேறுபாடு இது ரெண்டுத்தையுமே இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடியே ரகர வேறுபாடு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மார்க் வந்துடும். ஏன்னா இலக்கண பார்ட்லேருந்தே மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் உள்ள எல்லா டாப்பிக்லேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அண்டு நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நகர வேறுபாடு. இந்த 3 சொல்லி நாவை வந்து தன்னகரம்னு சொல்லுவோம். இந்த 2 சொல்லி நான் வந்து ரன்னகரம்னு சொல்லுவோம். ஏன்னா இது தாக்கு பக்கத்தில் வர்றதுனால, இது வந்து ராக்கு பக்கத்தில் வர்றதுனால அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ சின்னனா பெரியன அப்படின்னே சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். அன்னம் 3 சொல்லி இன்னும் வந்துருந்ததுன்னா அதுக்கு வந்து மேல்வாய் அப்படின்னு பொருள் வரும். அதே அன்னம் வந்து ரெட்டை சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா பறவை அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது பாருங்க, அணை. அணை வந்து பெரிய ந வந்திருந்ததுன்னா வரப்பொண்ணும், அதே அணை ரெட்டை சொல்லி ந வந்திருந்ததுன்னா அத்தனை அப்படின்னு பொருள் வரும். அதே மாதிரி அனல் பாருங்க, 3 சொல்லி ந வந்திருந்ததுன்னா தாடி, அதே 2 சொல்லி ந வந்திருந்ததுன்னா நெருப்பு, தணல் சொல்லுவோமா, தணல் அனல் அதெல்லாம் வந்து நெருப்புல வரும். அடுத்தது பாருங்க, அரண். அரண்ல வந்து 3 சொல்லி ந வந்திருந்ததுன்னா மதில் அப்படின்னு வரும். அதே 2 சொல்லி ந வந்திருந்ததுன்னா சிவன் அப்படின்னு வரும். அடுத்தது ஆணி பாருங்க, 3 சொல்லி நீ வந்திருந்ததுன்னா இரும்பு துண்டுன்னும், அதே ஆணி ரெட்டை சொல்லி நீ வந்திருந்ததுன்னா மாதம், தமிழ் மாதங்களை வந்து குறிக்கும். அதே மாதிரி ஆணையில் 3 சொல்லி நெய் வந்திருந்ததுன்னா கட்டளைன்னும், அதே ஆணை 2 சொல்லி நெய் வந்திருந்ததுன்னா யானை. யானை வருதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஆணை வருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசாணை. அரசாணையில் வந்து இந்த 3 சொல்லி நேரத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, ஆண். ஆண் சொல்ல 3 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா ஆண் பிள்ளைகளை ஆண்பாலை குறிக்கிறதாகவும், அதே ஆணில் ரெட்டை சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா பசு அப்படின்னு வந்து வரும் நம்மளுக்கு. அடுத்தது பாருங்க, ஊன். இது வந்து முக்கியமானது, எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது, அண்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறதும் கூட. 3 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா ஊனில் சோறு அப்படின்னு வரும். அதே ஊனில் ரெட்டை சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா மாமிசம், இறைச்சி அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, எண்ணெய் அப்படின்னா எண்ணெயில் 3 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா நினைக்க அப்படின்னு, எண்ணி பார்க்க அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதுதான் எண்ணெய் அப்படின்னா நினைக்க அப்படின்னு வரும். அதே 2 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா கேள்வி, இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. அப்போ என்ன அப்படின்னா கேள்வி அப்படின்னு வரும். அதே மாதிரி கண்ணன் பாருங்க, கண்ணனில் 3 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா கிருஷ்ணனை வந்து குறிக்கும். அதே கண்ணன் இது வந்து கர்ணனை வந்து குறிக்கிறது. அடுத்தது பாருங்க, பனியில் ரெட்டை சொல்லி நீ வந்திருந்ததுன்னா குளிர்னும், அதே 3 சொல்லி நீ வந்திருந்ததுன்னா வேலை அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது இந்த வன்மை. வன்மையில் 3 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா ஈகைனும், அதே 2 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா வலிமை அப்படின்னு வந்து நம்மளுக்கு பொருள் வரும். அதே மாதிரி வானம்ல 2 சொல்லி ந வந்திருந்ததுன்னா ஆகாயம், அதே 3 சொல்லி ந வந்திருந்ததுன்னா வெடி அப்படின்னு பொருள் வரும். ஆணை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, அன்னம். 3 சொல்லி ந வந்திருந்ததுன்னா மேல்வாய் அப்படின்னும், 2 சொல்லி ந வந்திருந்ததுன்னா பறவை இல்லைன்னா சோறு, இது ரெண்டுமே வந்து பொருள் வரும். அன்னம் பறவை, அன்னம்னா சோறு அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, திண்மை. திண்மையில் 3 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா வலிமை அப்படின்னு பொருள் வரும். அதே திண்மையில் 2 சொல்லி இன்னும் வந்திருந்ததுன்னா தீமை அப்படின்னு பொருள் வரும். நகர வேறுபாடு முடிஞ்சிருச்சு. அடுத்து லகர வேறுபாடு வந்து பார்ப்போம். நம்மளுக்கு இந்த ழவை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிறப்பு ழகரம் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இதை சின்னலன்னு சொல்கிறேன், இதை பெரியலன்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த சிறப்பு ழகரம் இப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, குழியில் பெரிய லீ வந்திருந்ததுன்னா குளித்தல் அப்படின்னு வரும். அதே சிறப்பு ழகரம் போட்டு வந்திருந்ததுன்னா பள்ளம், குழி, பள்ளம் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, இலையில வந்து சின்னலை வந்திருந்ததுன்னா முற்றிய தளிர், ஒரு இலைய அந்த செடியில் உள்ள இலைய சொல்லுவோம். அதே இலை பெரிய இலை வந்திருந்ததுன்னா மெழிதல், இலைச்சி போகிறது அப்படின்னு வந்து பொருள் வரும். அதே மாதிரி இழை சிறப்பழகரத்தோட போட்டு வந்திருந்ததுன்னா நூல் அப்படின்னு வரும், நூல் இலை அப்படின்னு வர்றது. அடுத்தது பாருங்க, சூழில் வந்து சின்ன இல்லு வந்திருந்ததுன்னா கர்ப்பம் அப்படின்னு வரும். அதே சூழ்பை அப்படின்னு நம்ம தாவரவியலில் படிச்சிருப்போம். அதே சூழில் வந்து பெரிய இல் வந்திருந்ததுன்னா சபதம், சூளுரைத்தல், சபதம் அப்படின்னு வரும். அதே சூழில் வந்து சிறப்பு நகரம் போட்டு வந்திருந்ததுன்னா சுற்றி கொள்ளுதல் அப்படின்னு வரும். சூழ்ந்து கொள்ளுதல் அது பொருள் வரும். அடுத்தது பாருங்க,
உழவு வந்திருக்கு. இந்த உழவுல சின்னல வந்திருந்ததுன்னா அப்படி திரிதல் அப்படின்னு வரும். உழவிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பொருள் வரும். அதே பெரியல வந்திருந்ததுன்னா, வேவு பார்க்கிறது, உழவு பார்த்தார் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? அதுக்கு பெரியல வந்து யூஸ் பண்ணணும். அதே சிறப்பு நகரம் போட்டு நம்ம உழவு சொல்லியிருந்தோம்னா, பயிர் தொழில், உழவு செய்தல் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, தலை. தலை வந்து சின்னலை வந்திருந்ததுன்னா, சிரசு முதன்மையான இடம், அப்படி இல்லைன்னா சிரசு நம்மளோட தலையை வந்து குறிக்கும். அதே தலையில பெரியலை வந்திருந்ததுன்னா, கட்டுதல் அப்படின்னு வரும். அடுத்த தழை பாருங்க, சிறப்பு லகரம் போட்டு வந்திருந்ததுன்னா, புல் இல்லைன்னா இலை. தழை அந்த ஆடுக்கு தழை கொண்டுட்டு வர்றது அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து புல், இலை சிறப்பு லகரத்துல வந்து வருது. அடுத்தது பாருங்க, உலை. உலையில சின்னலை போட்டு வந்திருந்ததுன்னா, கொதிகலன், உலை கொதிக்குது அப்படின்னு வர்றதுக்கு சின்னலை யூஸ் பண்ணுவோம். அதே உலையில பெரியலை வந்திருந்ததுன்னா, சேறு அப்படின்னு வரும். உலை, சேறு. அடுத்தது உலையில சிறப்பு லகரம் போட்டு வந்திருந்ததுன்னா, மான் அப்படின்னு பொருள் வரும். ஸோ இது பார்த்துக்கோங்க. இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாதது. அடுத்தது பாருங்க, எள். இதே வந்து சின்ன எள் வந்திருந்ததுன்னா சூரியன் அப்படின்னும், அதே எள்ளுல பெரிய எள் வந்திருந்ததுன்னா எண்ணெய் வித்து அப்படின்னு பொருள் வரும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் பெரிய எள் போட்டு வர்றது. அடுத்தது ஒளியில பாருங்க, சின்னலி வந்திருந்ததுன்னா சத்தம் அப்படின்னும், பெரியலி வந்திருந்ததுன்னா வெளிச்சம், சூரிய ஒளி அதுக்கெல்லாம் வரும். அதே மாதிரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பகலில் வந்து சத்தம் பெருசா வெளிச்சம் பெருசா அப்படின்னு பாருங்க. அப்போ வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பெரிய எலி, சத்தத்துக்கு வந்து சின்னலி. ஏன்னா ஒளி இந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சிறப்பு நகரத்தில் வர ஒளி வந்தால் நீக்கு அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது பாருங்க, களியில வந்து சின்னலி வந்திருந்ததுன்னா உணவு, திருவாதிரை களி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. களி வந்திருந்ததுன்னா உணவு. அதே களியில பெரியலி வந்திருந்ததுன்னா மகிழ்ச்சி, களிப்போட இருக்கிறது அப்படின்னு வரும். அடுத்தது களியிலேயே சிறப்பு லகரம் வந்திருந்ததுன்னா கோல் இல்லைன்னா தடி, மிகுதி அப்படின்னு வந்து பொருள் வரும். அடுத்தது பாருங்க, கலையில வந்து சின்னலை வந்திருந்ததுன்னா வித்தை இல்லைன்னா கல்வி. நம்மளுக்கு அந்த ஆயக்கலைகள், அந்த மற்ற கலை எல்லாமே நார்மலாக நம்ம இதை யூஸ் பண்ணுறது. அதே கலையில் பெரியலை வந்திருந்ததுன்னா நீக்கு அப்படின்னு பொருள் வரும். இந்த வயலில் வந்து களை இருக்கிறது, எக்ஸஸாவில் வந்து நீக்கிறது, அது எல்லாமே பெரியலையில் வந்து வருது. அடுத்தது கழை. சிறப்பு லகரம் வந்திருந்ததுன்னா மூங்கில் இல்லைன்னா கரும்பு, மூங்கி கழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தண்டு பகுதியே நம்மளுக்கு அப்படி வரும். அடுத்தது கிளவி. கிளவியில் வந்து பெரியலை போட்டு வந்திருந்ததுன்னா சொல் பதம் கிளவி அப்படின்னு நம்மளுக்கு பொருள் வரும். பதம்னாலும் சொல்லுதான், கிழவின்னாலும் நம்மளுக்கு சொல்லு அப்படின்னு தான் பொருள் வரும். அடுத்தது அதே கிழவி சிறப்பு நகரம் போட்டு வந்திருந்ததுன்னா வயசானவங்க அப்படின்னு பொருள் வரும். வயசானவங்களையும் பெண் பாலை குறிக்கிறது, பாட்டியை தான் கிழவி அப்படின்னு வரும். அடுத்தது கிளியில சின்ன லீ வந்திருந்ததுன்னா அச்சம் அப்படின்னு வரும். அதே பெரிய லீ வந்திருந்ததுன்னா பறவை இனத்துல வந்து வர்றது. அதே கிழி சிறப்பு நகரத்துல வந்திருந்ததுன்னா கோடு கிழிக்கிறது அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது பாருங்க, தாள். தாளில் வந்து சின்ன இல்லு வந்திருந்ததுன்னா நாக்கு, திருக்குறள்லையுமே வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது தாள் பெரிய இல்லு வந்திருந்ததுன்னா திருவடி, உன் தாள் பணிந்தேன் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? தாள் பெரிய இல்லு வந்திருந்ததுன்னா திருவடி அப்படின்னு வரும். அதே தாள் சிறப்பு நகரம் வந்திருந்ததுன்னா தாழ்பால் அப்படின்னு வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்க, தாலியில வந்து பெரியலி வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு குழம்பு தாளிக்கிறத வந்து குறிக்கும். அதே மாதிரி சிறப்பு நகரத்தில் போட்டு வந்திருந்ததுன்னா குடத்தை வந்து குறிக்கிறோம். அதே மாதிரி சின்ன லீ வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு திருமணம் போது கட்டுற தாலியை குறிக்கும். அது சின்ன லீ வருது. அடுத்தது பாருங்க, நலிவு. பார்த்தீங்கன்னா சின்னலி போட்டு நலிவு வந்திருந்ததுன்னா நோயால் நலிவுற்று. அதே நலிவுல பெரிய லீ வந்திருந்ததுன்னா செறிவு அப்படின்னு வந்து பொருள் வரும். அடுத்தது பாருங்க, மால்ல வந்து சின்ன இல்ல வந்திருந்ததுன்னா திருமால் அப்படி இல்லைன்னா பெருமை அப்படின்னு பொருள் வரும். அதே மால் பெரிய இல்லு வந்திருந்ததுன்னா அப்படின்னு வந்து பொருள் வரும். மாண்டு போதல், மாள்தல் அப்படின்னு வந்து இறக்குறத வந்து குறிக்கும். அடுத்தது பாருங்க, வலியில சின்னலி வந்திருந்ததுன்னா உடல் வலி, உடல்ல வலிக்கிறத வந்து குறிக்கும். அதே பெரிய லீ வந்திருந்ததுன்னா வலி, காற்று அப்படின்னு வரும். அதே வலி சிறப்பு லகரத்தோட வந்திருந்ததுன்னா பாதை அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது பாருங்க, வளத்துல சின்னல வந்திருந்ததுன்னா திசை வரும், வளம் வருதல். ஆறுல நீர் அதிக அளவா வர்றது வந்து வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, வேலை வந்து சின்னலை வந்திருந்ததுன்னா பனி. அதே வேலை வந்து
பெரிய இலை வந்து இருந்ததுன்னா பொழுது, காலை வேலை, மதிய வேலை இதெல்லாம் எழுதும்போது நம்மளுக்கு வந்து பெரிய இலை வந்து எழுதுவோம். அடுத்தது அதே பெரிய இலை இருந்ததுன்னா செல்வம், ரொம்ப வளத்தோட இருக்காங்க அப்படின்னு குறிக்கிறது. பெரிய இலை வந்து இருந்ததுன்னா செல்வம் அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது பாருங்க வலை. வலையில வந்து சின்ன இலை வந்திருந்ததுன்னா மீன் பிடிக்கிற வலை, இல்ல மற்ற அனைத்து வலையும் வந்து குறிக்கிறது. அதே பெரிய இலை வந்திருந்ததுன்னா பொந்து, அப்படி இல்லைன்னா வளையல். இப்போ எலிலாம் வந்து வலை அமைக்குது அப்படின்னு நம்மளுக்கு வரும். அந்த தமிழ்ல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வார்த்தையை வந்து கரெக்டா அமைக்கிறதுக்கு எலி வலை அமைத்தது சின்னலை வந்து போட்டு கூட கொடுக்கலாம். அதை வந்து பெரிய இலை அப்படின்னு கரெக்ஷன் பண்றது அந்த மாதிரி கூட நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். அப்போ பெரிய இலைனா பொந்து, வளையல் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க புல்ல வந்து சின்ன இல்லு வந்து இருந்ததுன்னா தாவரத்தை வந்து குறிக்கும். அதே புல்லு வந்து பெரிய இல் வந்து இருந்ததுன்னா பறவை இனத்தை வந்து குறிக்கும். அடுத்தது பாருங்க வெள்ளம் வந்து சின்ன இல் வந்து இருந்ததுன்னா இனிப்பு. அதே வெள்ளத்துல பெரிய இல் வந்து இருந்ததுன்னா நீர்ப்பெருக்கு. அழகு பாருங்க, அழகுல சின்னல வந்து இருந்ததுன்னா பறவையோட மூக்கம் வந்து குறிக்கும். அதே அழகுல சிறப்பு ழகரம் வந்து இருந்ததுன்னா வனப்பு, அழக வந்து குறிக்கும், வனப்பு. அதே அழகு பெரியல வந்து இருந்ததுன்னா பெண் பறவையை வந்து குறிக்கும். இது பார்த்துக்கோங்க முக்கியமா. பெரியல அந்த அழகு வந்து இருந்ததுன்னா பெண் பறவையை வந்து குறிக்கும். அடுத்தது பாருங்க வால் பார்ப்போம். வால் வந்து சின்ன இல்லு வந்து இருந்ததுன்னா விலங்கோட உறுப்பு. அதே வால் சிறப்பு ழகரம் போட்டு வந்திருந்ததுன்னா வாழ்க்கை அப்படின்னு வரும். அதே வால் பெரிய இல்லு வந்திருந்ததுன்னா கத்தி, போரின் போது நம்ம யூஸ் பண்ற வாள். அடுத்தது அலை பாருங்க, சில்லலை வந்திருந்ததுன்னா நீரலை வந்து கடல் அலை, நீரலை வந்து குறிக்கும். அதே மாதிரி இழை, சிறப்பு ழகரம் போட்டு அலை வந்திருந்ததுன்னா அழைக்கிறது, அழைத்தல், கூப்பிட்டலை வந்து குறிக்கும். அதே அலையில பெரிய அலை வந்திருந்ததுன்னா புற்று அப்படின்னு வரும். இது முக்கியமானது. அலை வந்து புற்று. அதே மாதிரி தயிரையும் வந்து குறிக்கும். அடுத்தது பாருங்க ஒலி கொடுத்துருக்காங்க. ஒலி வந்து சின்னலி இருந்ததுன்னா ஓசையை வந்து குறிக்கும். அதே பெரிய எலி போட்டு ஒளி வந்து இருந்ததுன்னா வெளிச்சத்தை குறிக்கும். அதே ஒளி சிறப்பு ழகரம் போட்டு வந்திருந்ததுன்னா அதை நீக்கு அப்படின்னு நம்மளுக்கு பொருள் வரும். அடுத்தது பாருங்க உழை வந்து சிறப்பு ழகரம் வந்திருந்ததுன்னா பாடுபட்டு உழைக்கிறாங்க, உழைத்தலை தான் வந்து பெரிய இலை. அதே உலை பெரிய இலை வந்திருந்ததுன்னா சேரு அப்படின்னா பிடரி மயிரையும் வந்து அது குறிப்பிடும். அதே உலை சின்னலை போட்டு வந்திருந்ததுன்னா அடுப்பு, உலையில நம்மளுக்கு வந்து சோறை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன இலை போட்டிருந்தா அடுப்பு, பெரிய இலை போட்டிருந்தா சேரு இல்லைன்னா பிடரி மயிர். ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம நியூ சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி டைம் பார்க்குறப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.